மதுரையில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி நேற்றைய தினம் மதுரையில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் பெருந்திரளாக வந்து தரிசனம் செய்தனர். அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் பொங்கல் மாவிளக்கு வைத்தும் தீபம் ஏற்றியும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதாலும் நேற்றைய தினம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதாலும் மதுரையில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் நேற்று காலை முதலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உட்பட்ட தெப்பக்குளத்தில் எதிரே அமைய பெற்றுள்ள அருள்மிகு வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் நேற்று அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். மேலும் நாகதேவதை மற்றும் அரசமர விநாயகர் ஆகியோரை வழிபட்ட பக்தர்கள் வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்தும் மாவிளக்கு படைத்தும் பக்தர்களுக்கு கூழ் வழங்கியும் பெண்கள் சிறப்பு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் என்பது ஐதீகம் என்பதாலும் அதுவும் அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் குளிர்ந்த மனதோடு கேட்கும் வரங்களை கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உள்ளதால் இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு மதுரையில் அம்மன் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் கோவில்களில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் காவல்துறையும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு இருந்தது.